மேலே ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வண்டி ஓட்டுவேங்க. சில சமயம் என் பொண்ணே என்னை கிண்டல் பண்ணுவாள், டேடி எல்லாரும் சைக்கிளில் போகிறவங்க கூட என்ன பண்ணிடுவான் போல், கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஸ்லோவாக தான் போவேன். அன்றைக்கி ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, அதனால் செம்ம ஸ்பீடாக ஒரு 40 போனேன். தம்பி சிரிக்கிறார். செம்ம ஸ்பீடாக எவ்வளோ போனேன்? 40 தான், ரொம்ப ஸ்பீடெலாம் கிடையாது. போயிட்டே இருக்கிறேன். இந்த 2 ஓரம் இருக்கும் இல்லையா, தடுப்பு சுவர் மேலே ரொம்ப உருண்டையாக ஒரு கம்பி நீட்டாக இருக்குது. என்னுடைய ஒரு கைனால் அதை பிடிக்க முடியாது, ரொம்ப பெருசு. அது குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிறாங்க. மிட்சுபிஷின்னு ஒரு கருப்பு கலர் காரு செம்ம வேகமாக வருது. நான் கவனிக்கல, என் சைலன்சரில் அடிச்சிட்டான். என் சைலன்சர் இருக்குல்ல, பழைய வண்டி வச்சுருந்தேன்ல ஹோண்டா, அதில் அடிச்சிட்டான். அடித்த உடனேங்க என் வண்டி அவன் அடித்த ஸ்பீடில் நேராக போய் அந்த செவரில் பட்டுதுங்க. இப்படி பம்பர், சைட் பம்பர் பட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துச்சு. திருப்பி இப்படியே போகுது. ஒரு 3 முறை இப்படியே பட்டுது. இன்னும் ஒரு முறை பட்டால் நான் தடுமாறி பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்திருக்கணும். ஏசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறேன், என் கை அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்கு, இன்னொரு கை அந்த ஹேண்ட்பரில் நிற்கிது. அவ்வளோ ஸ்பீடில் எப்படிங்க நிறுத்த முடியும்? நானா சூப்பர் மேனாக அது கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு? பின்னாடி வந்து சொன்னார், என்னை பார்த்து ஒருத்தர், சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் போல சார், போன சிக்னலில் ஒருத்தனை அடிச்சிட்டான், செம்ம அடி அவனுக்கு. அவனை துரத்திட்டு வரும்போது உங்களை என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். அவர் சொல்கிறாரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு சார்னார். என்னை பார்த்து என்ன சொன்னார்? நான் மனசில் நினச்சிட்டேன், என் ஆண்டவர் என்னை மிஸ் பண்ண மாட்டார். நான் பிடிச்சது அந்த கம்பி என் கையில், என்னோடு கூட இருந்த அந்த தேவனுடைய கரம். அல்லேலூயா.